அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்துடலாம். முஸ்லீம் பெண்களே, ஒரு அண்டை வீட்டுக்காரர் மற்றொரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை இழிவாக கருத வேண்டாம். இது புகாரிலிருந்து எடுத்த ஒரு ஹதீஸ் தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது வீட்டில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து இழிவாக வந்து நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்க அதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நன்மையான விஷயம் தானே. ஒரு அன்பு தானே நம்ம மேல. அதனால நம்ம என்னைக்குமே அப்படி நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத தான் வந்து இதில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஆனா வந்து அவங்க ரொம்ப தூரம் இருப்பாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களால வர முடியாது. பட் நெய்பர்ஸ் அப்படின்றவங்க எப்பவுமே நம்ம கூடயே இருக்கிறவங்க. ஹெல்ப்புக்காக மட்டும் இல்லாம நம்ம எந்த விஷயத்தையுமே அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். நம்மள பெருசா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் மக்களே. ஸோ இது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நெய்பர்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இப்போ உடனே வந்து கிளம்பிருங்க. பக்கத்து வீட்ல போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு, ஒரு சலாம் சொல்லிட்டு வந்துருங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டால என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.